எங்களோட இன்னைக்கு நேரடியாவே இருக்கிறார். So let's hear it for Santosh Narayanan sir again please. சார் என்றாலே அப்படியே எனர்ஜி. இப்போ வந்து அவர் ஒரு ஃபேஷன் ஐக்கனா கூட மாறிட்டு வர்றார். ஸோ நீங்க சொன்னதுக்கு பிறகு சார் நீங்க அந்த ரீல் எல்லாம் வெளியிட்டீங்க இல்லையா, அதுக்கு பிறகு லண்டன் கடையில் ஆட்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரே கியூ, பாட்டு ஸ்டெப் பழகிறதுக்காக ஸ்டூடியோஸ் எல்லாம் ஃபுல்லி புக்ட். ஸோ நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு சின்ன டீசர் ஆச்சும் எதிர்பார்க்குறோம். பட் பிஃபோர் வி பிகின், முதல்ல நாங்கள் வந்து எங்களோட உங்க கூட கதைக்க ஆரம்பிச்சா இங்கே இவ்வளோ பேர் கேள்விக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் கூட பேசிட்டு அப்படியே நாங்கள் உங்க கூட பேச போகிறோம் வித் யோர் பர்மிஷன் சார். ஸோ லெட்ஸ் பிகின் வித் இவ்வளோ ஒரு சூப்பரான கான்செப்ட் அண்ட் எவ்ரிடே நாங்கள் வந்து கண்ணை முடிக்கும் போது ஒவ்வொரு சர்ப்ரைஸ் மனோஜ் சார். ஸோ எங்களோட குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் டைரக்டர் மனோஜ் சார் அவர்கள் இருக்கிறார்கள். தென் எபிக் மங்கீஸ் டைரக்டர் தீனா அவர்கள், அதோட குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து தினேஷ் இருக்கார். அதே போல மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து எங்களோட ஸ்ரீ அண்ணா எங்களோட இருக்கார். ஸோ இவர்கள் கூட எல்லாம் நீங்க பேசலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எஸ், லெட்ஸ் ஹியர் இட் அப் ஃபார் தி டீம். அண்ட் மனோஜ் சார் நீங்க சொல்லுங்க, குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்களை நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க. அதே போல எவ்ரிடே நாங்க வந்து சந்தோஷ் நாராயணன் சார் கான்சர்ட் அப்படின்னு கண்முழிக்கும் போது முதல்ல சந்தோஷ் நாராயணன் சார் வா அது ஒரு பெரிய எனர்ஜி செலிப்ரேஷனா இருக்க போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தீ வராங்க, சித்தார்த் வராங்க, இப்போ நேற்றுக்கு வந்து நீங்க விஜய் சேதுபதி சார் வராங்க, நாளைக்கு நாம கண்முழிக்கும் போது நீங்க யாரை அனௌன்ஸ் பண்ண போறீங்களோ அப்படின்ற ஒவ்வொரு பலத்தை எதிர்பார்ப்பு. ஸோ இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து எங்களோட எதிர்பார்ப்பை அதிகரிச்சு இந்த ஷோ வந்து எங்களோட ஆர்டிஸ்டையும் இணைத்து இவ்வளவு பெரிய ஷோவா தரத்துக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த ஷோக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க இந்த ஷோவை எப்படி பாக்குறீங்க? சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே சார் தான் வந்துட்டு மெயின். ஸோ அவர் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ எஸ்பெஷலி விஜய் சார், சேதுபதி சாராக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து சார் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் விஎஸ் பிஹைண்ட் அண்ட் எபிக் மங்கி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அஸ். ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்றவரையா கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருக்குது. உங்களுக்கும் எக்ஸைட்மெண்டா இருக்கா சார்? எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் படிச்சிட்டீங்களா சார்? கொடுத்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் படிச்சிருக்கேன். பட் அது எல்லாம் எப்படி செட் ஆகும்னு தெரியல. செட் ஆகும் சார், சார் ஆக வைப்பாரு, செட் ஆக வைப்பாரு. சார் இருக்கும்போது நான் எல்லாம் மேடையில எல்லாம் போய் எல்லாமே நான் நினைக்கல செட் ஆகும். மேடையில இல்ல சார், இன்னைக்கு நாங்க இங்கேயே உங்களை ஆட வைக்க போறோம். ட்ரை பண்ணுங்க. அது வந்து சும்மா சிம்பிள் ஸ்டெப் தான் சார். நீங்க அப்படியே இன்ஸ்டா பேஜ்ல பார்த்து இப்பயே பழகிடலாம் நம்ம மத்தவங்க கூட பேசும்போது. தேங்க்யூ சோ மச் மனோஜ் சார். அண்ட் எங்களோட அடுத்ததாக இவங்களை வந்து ஒரு அழகான பஞ்ச் டயலாக் கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு பஞ்ச் டயலாக் அப்படின்னா ஜெர்மனில பல முன்னணி மியூசிக் டைரக்டர்ஸோட ஷோ செய்துட்டாங்க. அனிருத்ல ஆரம்பிச்சு இசைஞானி இளையராஜா, அந்த இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் உட்பட பல முன்னணி மியூசிக் டைரக்டர்ஸோட எல்லாம் முடிச்சு இங்க ஜெர்மன்ல செய்த ஷோ சென்னையில இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டுற அளவுக்கு ஓங்கி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷனா அந்த மியூசிக்கல் செலிப்ரேஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்காக ஸ்கோஷியா பேங்க் அரேனா கனடால வந்து இவர்கள் 1000 கலைஞர்களை ஒரே அடியாக வந்து இவங்க வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்குள்ள மேடையில ஏத்தினாங்க. அவ்வளோ பெருமை கொண்டு அவ்வளோ பெரிய ஒரு டீம் எபிக் மங்கீஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆர்கனைசிங் செய்யறாங்க. அந்த ஸ்டேஜ் லைட்டிங் அதெல்லாம் அவங்க செய்யறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தீனா. சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம்? வணக்கம். நல்லா போய் கொண்டிருக்கு. வந்து அண்ணா சொன்ன மாதிரி வந்து சம்பவம் செய்யறதுக்கு சனானா வந்திருக்கார் சம்பவம். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பிளான் பண்ணி எல்லா சின்ன சின்ன விஷயத்தையுமே அண்ணாவை நேரடியாக நின்று பார்த்து அதை பற்றி வர. அப்போ அண்ணா சொன்ன ஒரு விஷயம் வந்து ஜூன் 20 வந்து லண்டன் கூறிய கிளையும் என்று சொல்லிண்டு அந்த ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் இங்கே காத்துக்கொண்டிருக்கோம். நாங்கள் இங்கே வந்து ஐயோ இதெல்லாம் பத்தாது நமக்கு. நல்லா இன்னொரு தடவை. That's it. Yes, and then எங்களுடைய மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து ஸ்ரீ அண்ணா, இவருக்கும் ஒரு டேக்லைன் சொல்லலாம். இதெல்லாம்
தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, இது வந்து நானா சேர்த்த கூட்டம் கிடையாது, அன்பால தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சும்மா வேம்பிளி அரேனாவை நெரிக்கிறதுக்கு அண்ணா தான் பொறுப்பு. அண்ணா கூட்டிட்டு வருவார், அண்ணா கூப்பிட்டு அன்பாலேயே எல்லாரும் வருவாங்க. சார் ஸ்ரீ அண்ணா நீங்க சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, எல்லாரும் வருவாங்க தானே? எல்லாரும் வருவாங்க, அன்பால சேர்ந்த கூட்டம் தான் இங்க வந்துக்கிற எல்லாருமே. நிச்சயமா உங்க பேரை சொல்லும் போது மட்டும் எல்லாரும் கை தட்டுறாங்க பாத்தீங்க தானே? இவங்க அன்பாலதான் இன்னும் கூட்டம் வரப்போகுது. இவங்க தான் எங்களுக்கு பின்னால் நின்று முன்னுக்கு நின்று இயக்க வைக்கிற எல்லா ஆடியன்ஸையும் கொண்டு வரதுக்கு முன்னுக்கு நின்று இயங்குறாங்க. இவங்களை மூலவருக்கும் பெரிய நன்றி. இவங்களை மூலவரும் பேக்கப் பிள்ளைகளுடைய வேற லெவல் தரம் லெவல் அட்டகாசமா இருக்க போது நம்ம சனம். எஸ், இப்போ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் சார், உங்களுக்கான அந்த தருணம். நீங்க சொல்லுங்க சார், உங்களை நாங்க வந்து எந்த மியூசிக்ல நீங்க வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம், இப்படிதான் மியூசிக் போகணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அதை வந்து நீங்களே வந்து இல்ல நாங்க வந்து எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம், அதையும் ஹிட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதுலயே ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறீங்க. ஸோ நாங்க வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு அழகான ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது முதல்ல எங்களுடைய மண்ணுக்காக நீங்க வந்து யாழ் மண்ணில் போய் யாழ் கானம் அப்படின்ற ஒரு அழகான ஷோ செய்தீங்க. ஃபர்ஸ்டா எங்களுடைய மக்களுடைய மனதை குளிர்விக்கிறதுக்காக. இப்ப கடல் கடந்து நம்ம மக்களுக்காக நம்ம சனம் அப்படின்ற ஒரு ஷோ செய்றீங்க. இப்போ இந்த காலத்துல வந்து எல்லாரும் தங்களுடைய பெயர்கள் பிராண்டிங் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து இப்படியான ஒரு ஸ்பெஷலான நம்ம மனசுக்கு பிடிச்ச எங்களோட இணையக்கூடியதான தீமை எடுத்து ஷோ செய்யறது, அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க வந்து இப்படியான இந்த தீமுக்கு பின்னால, இந்த நேமுக்கு பின்னால ஏதாவது எங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு விஷயம் வச்சிருக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஜாஃப்னா யாழ்கானம்லேருந்து ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் அந்த ஷோ. அதை வந்து நாங்களே வீட்டிலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆக்சுவலி வி கிரியேட்டட் அவர் ஓன் புக்கிங் பிளாட்ஃபார்ம், எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணி வி டிட் அ ஷோ. அண்ட் ஓவர்வெல்மிங்காக இருந்தது அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எவர் சவுத் ஏஷியன் கான்சர்ட்ஸ் டு ஹவ் ஹேப்பன்ட். அண்ட் அதோடைய அந்த கான்சர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த சிவிக் சென்ஸ் இதெல்லாம் பற்றி நிறையா பார்த்துருப்பீங்க அங்கங்கே. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் இந்த கான்வர்சேஷன் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனது. ஏன்னா இந்த தமிழ் மக்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து இந்த வேர்ல்டுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றது நான் சில இடத்துல பேசியிருக்கேன். அது உங்கள் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து எப்படின்னா ஹார்ட் வந்து அங்கே இருக்கு, பட் பாடி பார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், ஸோ எல்லாமே தேவை. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒருத்தங்க நிஜமாவே பிடிச்சி பண்ணாதான் சில விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஈவன் லைக் இப்போ ஒரு கான்சர்ட் நடக்குதுன்னா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி வந்து அவங்க ஓடி ஓடி வந்து எனக்கு வந்து இந்த அலப்பறை பண்ணுறது, இந்த பிக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும், பயங்கர ஷை ஆகிடுவேன் நான். எனக்குலாம் அப்படியே பெரிய வண்டி திடீர்னு அங்கே ஏர்போர்ட்டில் யாரா இவனுக்கு போய் இவ்வளோ பேர் வரானுங்க அந்த மாதிரி பார்த்து இருந்தாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ அந்த அன்பு வந்து இட் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ஸ்பெஷல், அந்த ஆர்ட்டோட அப்ரிசியேஷன் இருக்கணும். அண்ட் நம்மளுடைய மொழியோடைய ஒரு அப்ரிசியேஷன் இருந்தால் தான் அது வரும். அது வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாருமே கற்றுக்கணும் அந்த விஷயத்த. அதை வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறீங்க. நம்ம சம்டைம்ஸ் யோசிப்போம், அப்பா நம்ம டெய்லி ஜாலியாக இருக்கோம், நமக்குன்னு ஒரு நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன சுற்றி ஒரு டிராஃபிக் அதுன்னு சில மேஜர் இஷ்யூஸை கடந்து நம்ம வந்து நமக்குள்ள டிவிஷன் அது இதுன்ற விஷயங்கள் நோக்கி போகிறோமா அப்படின்றத யோசிக்க வைக்கிறது. எனக்கு பர்சனலி புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து ஒரு ஊருக்கு போய் அதுக்கப்புறம் என்னுடைய வீடு இது, என்னுடைய நாடு இது, நான் இதை இழந்திருக்கேன்னு சொல்லும்போது தான் ஆக்சுவலாக வி கிளியர்லி நோ வாட் வி ஹவ் மிஸ்ட். ஒரு ரொம்ப சேஃபான ஸ்பேஸில் நம்ம எப்பயுமே இருக்கோமோ அது வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் அதுலேருந்து தான் நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபார் மீ மை மோஸ்ட் ஃபேவரட் artists of today's generation, I would say top 10ல தமிழ் பேஸாக வச்சிருக்கல ஒரு 6 பேர் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான். ஸோ விச் இஸ் அமேசிங்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷான் வின்சென்ட் டிப்பாலாக இருக்கட்டும், இல்லைன்னா டியா இருக்கட்டும். லைக் என்னோட டாட்டர்ன்றதுனால நான் சொல்லல, பட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க என்ன கொண்டு வராங்க. அவங்களுக்கு இப்போ பிரியா ரகு இருக்காங்க, நிறைய பேர் வந்து தேர் மேக்கிங் வேவ்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். அண்ட் இவங்க எல்லாரும் எனக்கு ஃபாரஸ் இந்த இந்த ஃபுல் கேங்குக்கு எனக்கு நல்லா தெரியுங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய சீக்ரெட் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த இப்போ ட்ரிங்கோ பேயில் வந்து நாங்கள் ஒரு 50 பேர் கூடுவோம், இந்திய ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து நம்ம என்ன தான் பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம், நம்ம லண்டனுக்கு வந்தோம்னா நம்ம அந்த ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் 2-3 இயர்ஸாக நாங்கள் வந்து ட்ரீம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷோ ஐ திங்க் நம்ம இப்போ காரில் வரும்போது ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் தெர் ஆர் சோ மெனி டயஸ்போரா தமிழ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் பீப்புள் who have inspired me from this community in the show la. I think we have more than 20%, 30% of our artists are based out of the diaspora Tamil artist community, which is amazing for me personally. அது தவிர நிறைய பேர் இருக்காங்க. Of course we have இந்த ஷோவில் வர எல்லாருமே சூப்பர் ஸ்பெஷல். they are curated from a huge list. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் இதுக்குள்ளே வராங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க நம்ம அண்ணா தான் கோஆர்டினேட் பண்ணாருன்னு சொன்னாங்க. அவங்க தான் அந்த அண்ணாக்கள்லாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண வரோம். ஐ திங்க் which is one of the easier parts of the puzzle. I'm very very happy to perform. நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒன்று பண்ணால் எப்படி பண்ணுவோம், அதோடய ஒரு வெளிப்பாடாக அந்த கான்செப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒரு கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்ட மாதிரி தான் இருக்கு சார். பட் நான் திரும்பவும் கேட்பேன் அந்த கேள்வி. நான் நிஜமா எக்ஸைட்டடா இருக்கேன். இது இல்ல நாங்க தான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு மக்கள் சார்பாகவும் ஆர்டிஸ்ட் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் இங்க வந்து எவ்வளவு ஷோஸ் நடந்திருக்கு. பட் இதுல வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நீங்க எங்களோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்காக கொடுக்குறீங்க. ஸோ எங்களோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு தூரம் அவங்கள வெளியே கொண்டு வரலாம்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு? நான் அப்படி பார்க்கல. பிளாட்ஃபார்ம் அவங்க தான் நமக்கு பிளாட்ஃபார்ம் தராங்க நான் பார்ப்பேன். இட்ஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட். யூ கேன் நெவர் கிரியேட் எனி பிளாட்ஃபார்ம் ஃபார் எனிபடி ஹூ டசன்ட் டிசர்வ் ஆர் ஹேஸ் த பொட்டன்ஷியல். கொலாபரேஷன் தான். அந்த கொலாப் மூலமா யாருக்கு வேணாலும் பெனிஃபிட் ஆகும், சொல்லவே முடியாது. இப்போ நம்ம வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால அவங்க இந்த வாய்ப்பை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வாழ்க்கை இருக்கணும்னா அவங்க ஆர்டிஸ்டே கிடையாது இல்லையா. அவங்க பயங்கரமான ஆர்டிஸ்டாக இருக்கிறனால தான் நம்ம போகிறோம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் நிறைய வெகுஜனங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆகாமல் இருக்கலாம். நானும் அப்படி தானே இருந்தேன். ஃபார் த லாங்கஸ்ட் டைம் ஐ வாஸ் பீப்புள் நியூ மை சாங்ஸ். பட் என்ன, நான் எங்கேயுமே வரமாட்டேன், நெவர் டூ எனி இன்டர்வியூ. ஏன்னா பயங்கர நக்கல் வாய் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால நான் ஏன் இன்டர்வியூக்கு வரலன்றதுக்கு ரீசன் வந்து என்னோட வாய் தான். நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வந்து அடி வாங்கி டேய் இதுக்கெல்லாம் இப்படி யாராவது பதில் சொல்லுவேன், இப்படி போய் எல்லாரும் கலாய்க்கிறியா நீ அப்படின்ற மாதிரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ. இல்ல சார், நீங்க சொல்றது உங்க அந்த வீடியோல அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, நல்ல வேலை. அது வந்து நடிப்பு. எங்க அம்மாலாம் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரம் நான் ப்ராப்ளி ஜெயிலில் இருப்பேன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கண்டென்ட் அவங்களாம். ஸோ அதனால ஐ டுக் டைம் டு கம்ஃபர்டபுளாக பேசுறதுக்கு. அண்ட் நேச்சுரலாக ரொம்ப தப்பாக பேச மாட்டேன், பட் நான் கலாய்ச்சிருவேன் டக்குன்னு. அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் எனக்கு பயம். இப்போ ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆகிட்டோம். சூப்பர் சார், சூப்பர். இவங்க எல்லாரும் உங்களுக்காக நிறைய நேரமா இங்க வந்துட்டு சந்தோஷ் சாரை பார்க்கணும், நாங்க உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் த ஃப்ளோ ஃபார் आवर ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து யாராவது நீங்க கேள்விகள் வச்சிருக்கிறவங்க உங்களோட கையெழுத்துனீங்கன்னா நாங்க வந்து கூப்பிடலாம். உங்களுக்கு முன்னாடி இவங்க ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார், சொல்லுங்க. ஆர்டிஸ்ட்டை இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுறது, ஐம் ஸோ ஹாப்பி இதை நான் கொலாபரேஷன் பண்ணுறதும். ஆல்சோ சந்தோஷ் நாராயணன் சார் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின். 2015 கபாலி மூவியில் வந்து மாய நதியில் அந்த சாங்கு ஆக்சுவலி நான் அப்போ தான் வந்து நிறையா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு கண்ட்ரியாக மூவ் ஆகிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு லைன் வந்து தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஒரு சாங்லேயும் ஒரு யூனிக் இருக்கும், ஒரு பெயின் இருக்கும் சீரியஸ்லி ஸ்டில் எப்போ கேட்கும் போதும். ஸோ அதனால வந்து அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏதாவது உங்களுக்கு கம்போஸ் பண்ணும்போது அந்த பெயின் வரதுக்கு நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் கொடுப்பீங்களா, இல்லை நேச்சுரலாகவே உங்களோட சாங்கில் அது இருக்குமா? நான் எப்படி நினைக்கிறேன்னா, இஃப் யூ ஹாவ் எம்பத்தி அண்ட் ஒரு கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்ணோம், நீங்கள் ஜென்யூனாக யோசிச்சு எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஜென்யூன்லி நம்ம சும்மா ஒரு எட்டி பார்த்து அந்த ஒரு ஃபீலுக்கு மியூசிக் பண்ணுறதோட அதை ஃபுல்லாக நம்ம உணர்ந்து அவங்களுக்கு என்ன, இப்போ ஒருத்தவங்க வந்து அடிபட்டுருச்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கும் அடிங்க, அப்போ தான் எனக்கும் புரியும்.
இல்லாட்டி நம்ம வந்து வலிக்குதுன்னு சொன்னாங்க நமக்கே தெரியும் இல்லையா, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் அப்ரோச் டு மியூசிக் வந்து இருந்துச்சுன்னா அந்த பெயின் இன்னும் ரிலேட் ஆகும். இது என்னுடைய பர்சனல் ஜேர்னிலேருந்து நான் சொல்லேன், ஜென்ரலாக கருத்துலாம் சொல்ல. பட் என்னோட பர்சனல் ஜேர்னியில் ஐ ஃபீல் லைக் when there's a lot of empathy and when you embrace a culture. இப்போ லண்டனுக்கு வரோம் அப்படின்னா இந்த கான்சர்ட்டுக்கு நான் வந்து மதுரையில் ஒரு கான்சர்ட் பண்ணேன்னா அதே கான்சர்ட் இங்கே பண்ண மாட்டேன் நான். இந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ நம்ம கான்சர்ட் பண்ணுறப்ப அந்த பக்கத்துலேயே வந்து டுவாலி பாக்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, அதே வெம்பிளியில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஐ திங்க் உங்கள் மைக் வந்து ஸ்பீக்கர் பார்த்து வைக்காம ட்ரை பண்ணுங்க. ஃபீட்பேக் சாரி, டெக்னீஷியன் வெளியே வந்துடுறான். ஸோ இப்போ ரெண்டுமே வெம்பிளி தான். இதே கான்சர்ட்ல இதே ஹாலில் தான் யூ ஹவ் சீன் ஆல் த கிரேட் ஆர்டிஸ்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட் பெர்ஃபார்ம். நம்மளோட ஷோவில் வந்து எப்படி வந்து இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்சர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். ஐ திங்க் June 20th அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கும்போது ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் டு லுக் ஃபார்வர்ட் டு தட். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் எம்ப்ரேசிங் த கல்ச்சர் இஸ் தி ஆன்சர். தேங்க்யூ. அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக தான் இருப்போம். ஸோ அது வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ ஆல்சோ ஒரு மூவிலையுமே கண்டிப்பாக அந்த ஒரு பெயின் ரிலேட்டடாக கண்டிப்பாக லேசாக ஒரு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அதை கொண்டு வரதுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஜானரில் எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ June 20th ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கமிங் டு லண்டன், எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து இந்த மியூசிக் பற்றினது இல்லை, ரீசெண்டாக வந்து ரெட்ரோ படத்தில் நீங்கள் வந்து டான்ஸ் ஆனதை பார்த்தோம். ஸோ பை எனி சான்ஸ் நீங்கள் வந்து அடுத்த படத்தில் நடிக்கிற மாதிரி தான் ஐடியா இருக்கா? அப்படி ஃபுல்லாக படத்தில் நடிக்க போறீங்கன்னா என்ன மாதிரியான ரோல் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீமாடம் வந்தாங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து அப்பா மகள் ரோல் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்து இல்லை ஜஸ்ட் கேட்குறேன். ஏதாவது ஏன்னா எல்லா மியூசிக் டேரக்டர்ஸுமே வந்து இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மூவி நடிக்கிறாங்க. செம உள்குத்து கேள்வியாக இருக்குது. நிறைய அதாவது ஜென்ரலாகவே இன்னைக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லா இடத்துலையும் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நிஜமாக கூப்பிட்றாங்க நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ஒரு பெரிய முட்டாள்தான் எதுவுமே கிடையாது. அந்த ட்ரெண்டு முடிஞ்சோடனே அனுப்பிடுவாங்க. கன்சிடரிங் தட் உங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும், படமா இருந்துச்சு சிஞ்சினா கொட்டுமாங்கல்ல, அது மாதிரி அதெல்லாம் சும்மா கலாய்க்கிறது தான். இப்போ சில பேர்லாம் ஏஐல படமே எடுத்துலாம் கொடுத்துருவாங்க. எனக்கு அப்பெல்லாம் நான் நடிச்சேன்னா பெரிய ஆக்டர் ஆயிருப்பேன். பயங்கரமா இருந்தது அந்த ஏஐ அவதார்லாம். ஓகே, பட் எனக்கு அந்த ஒரு டான்ஸ் தான் வரும். இந்த ஒரே பாட்டை வச்சு ஓட்டு வாங்கிடுவான் 15 வருஷம் அந்த மாதிரி இருந்தேன். நான் இன்னொரு ஏதோ ஒரு ஷூட்ல போயிட்டு நீங்களும் ஆடுங்க அப்படின்னாங்க. நான் ஆடினேன். சார் இது அந்த கனிமா சாங்ல நீங்க ஆடின மாதிரியே இருக்கு. அப்படியே நான் வேற ட்ரை பண்றேன் அப்படின்னா ஆனால் எனக்கே தெரியுது ஓ ஒரே டான்ஸ் தான் வருது. அந்த ஒரு டான்ஸை வெக்கமே இல்லாமல் நான் எங்கே போனாலும் ஆடுவேன். அதனால அது நான் நல்ல டான்ஸ் மாதிரி தெரியும். அன்னைக்கு ஷூட்லேயே நான் வந்து இங்கே பாருங்க எனக்கு இதுதான் வரும், அதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு மாதிரி அது நல்லா இருக்க மாதிரி அது ஒரு இது. பட் இந்த ஷோக்கு வந்து பயங்கரமா ஒரு இந்த மாதிரி எனக்கு என்னதான் தெரியுமோ அதெல்லாம் எல்லாரும் சொல்லி கொடுத்து நாங்கள் கிரியேட்டட் அ கொரியோகிராஃபி ஃபார் ஷோ. என்ன தவிர டான்ஸ் எதிர்பார்க்கலாமா ஸ்டேஜ்ல? கண்ணாப்னாலே எதிர்பார்க்கலாம். அதாவது அந்த ஷோல வந்து டெஃபினெட்லி வி லைக் ஆக்சுவலி புட் ஜோக்ஸ் அப்பார்ட் வி ஹவ் புட் கிரேட் எஃபர்ட். நீங்க ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்டோட ஷோல என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு பி 100% லைவ். அது மட்டும் ஐ வில் அஷ்யூர் யூ. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வி புட் லாட்ஸ் இருந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு எங்கள் பேண்ட் வந்து ரிஹர்சல்ஸ் மட்டுமே பண்ணோம். Before we did our first ever show in Malaysia, so we like put a lot of effort into the performance. இந்த டான்ஸ் ஆடிட்டே பாடுறது அப்படின்றது வந்து ஏதாவது ஒன்று ரொம்ப கேவலமாயிடும். ஸோ நம்ம ரெண்டுமே நல்லா இருக்கிறதுக்கான எஃபர்ட் வந்து ரொம்ப நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே. நாங்கள் ஜென்ரலாக ரிஹர்ஸ் பண்ணி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வி ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட். நமக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் நான் தான் சொன்னேன், திருச்சியிலேருந்து சென்னை வரும்போது வெக்கமான சூடு சொன்னலாம் திருச்சியிலே விட்டுட்டு வந்துட்டோம் மறந்து போய். அதனால் ஐ திங்க் இட் வில் பி எப்படி சொல்கிறது ஒரு கிரேசியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெரி எக்ஸைட்டட் டு சி. டான்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? டக்குனு முடிச்சிடறேன், மைக் வாங்குறதுக்குள்ள கேளுங்க. சார் உங்களோட கபாலி படமாக இருக்கட்டும் இல்லை வந்து சார்பட்டா படமாக இருக்கட்டும், நிறையா வந்து இந்த
அடிப்படையான மியூசிக் வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர், நான் இங்கேயுமே நிறைய பேர்ட்ட பேசினேன். அவங்களும் சொன்னாங்க நீங்க போடுற மியூசிக் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ரொம்ப ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்க என்ன மேஜிக் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? ஏன் வந்து எப்படி வந்து உங்களால அந்த படத்தோட கனெக்ட் பண்ண முடியுது, மக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாப் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. அந்த பாப் கல்ச்சர் வந்து நம்மளோட ரூட்ஸுக்கு ரொம்ப கனெக்டடாக தான் இருக்கும் எப்பயுமே. அந்த கனெக்ஷனை இன்னும் நம்ம ஓப்பனாக செஞ்சு கரெக்டான ஏஸ்தட்டிக்கில் வைக்கும்போது அது வந்து பயங்கரமாக வெடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கானா சாங்ஸ் இருக்குல்ல, கானா சாங்ஸ் வந்து எப்பயுமே சூப்பர் ஹிட் தான். அதோட ஏஸ்தட்டிக் இப்போ ரஞ்சித்ன்ற டைரக்டர் வந்ததுக்கப்புறம் கானா சாங்ஸோட ஏஸ்தட்டிக் மாறிச்சு. அது இன்னும் ஆத்தென்டிக் ஃபார்மேட்டுக்கு போச்சு. அண்ட் அது ஹிட் ஆச்சு. ஏன் ஹிட் ஆகுதுன்னா பாப்புலர் கல்ச்சர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஓவராலாக ஒரு இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் எல்லாரும், இது இப்படி தான் நம்ம அந்த ஒர்க் பண்ணோம், இப்படி தான் ஒரு கம்பெனினா இப்படி தான் இருக்கணும்னு இருந்தது. திடீர்னு வந்து இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு, டாப் 3 கம்பெனிஸில் வந்து யூ டோன்ட் நீட் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூ டோன்ட் நீட் டு பி அ பிடெக் ஹோல்டர் ஆர் யூ டோன்ட் நீட் டு கிராஜுவேட் ஃப்ரம் அ கிரேட் யூனிவர்சிட்டி டு பி இன் எனி ரேங்க் இன் திஸ் டாப் கம்பெனி. அப்படி ஆயிருக்கு இல்லையா? அந்த மாதிரி சம்டைம்ஸ் யூ வில் ஃபைண்ட் கிரியேட்டர்ஸ் who bend the rules and then actually show you. அது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி, 3D கிளாஸ் மாதிரி தான். யூ திங்க் இட்ஸ் சம்திங் ஏதோ ஃபாகியாக இருக்குன்னு நினச்சி பார்ப்போம். அப்புறம் கரெக்டான கிளாஸ் போட்டால் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தீஸ் டைரக்டர்ஸ் அண்ட் விஷனரிஸ். அவங்க எனக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம ரூட்டடான விஷயங்கள் பண்ண இன்னும் அதை நிறைய பேர் ரசிப்பாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் குளோபலி வி வாண்ட் டு டூ திஸ். இந்த ஷோ எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம பண்ணுற இந்த ரூட்டட் மியூசிக்கும் பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு நம்ம அந்த பண்பாட்டு கலை அப்படின்னு சொல்லி உட்காந்து நம்ம என்னடா பண்ணுறானோ ஒரு 2 hours பார்த்து போர் அடிக்கும்ல, கை தட்டாமே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி ப்ரெசென்ட் பண்ணாமல் பாப் கல்ச்சரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்தாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அவங்களுடைய எல்லா எமோஷன்ஸ்குள்ளேயும் அவங்க போகணுன்ற ஒரு அப்ரோச்சோட தான் பண்ணுறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ எம் பர்சனலி ப்ரெடிக்டிங் அ குளோபல் டேக் ஓவர் ஆஃப் தமிழ் மியூசிக் வெரி சூன். ஸோ அது சீக்கிரம் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஷோஸ் வந்து ஒரே டைமில் 2லேயுமே நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அரினாலையும் ஒரு ஷோ நடக்கணும், ஸ்டேடியம்லேயும் ஒரு ஷோ, நம்ம தமிழ் ஆர்டிஸ்டோட ஷோஸ் நடக்கணுன்றது என்னுடைய ஆசை. வெரி சூன். தேங்க்யூ சார். இப்போதான் டப்புன்னு திரும்பி பார்த்தா மீனாட்சி அக்கா இங்கே அப்படி சைலண்டாக இருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஃபேஷனுக்கு பின்னால் அவங்க தானே இருக்காங்க சார்? எனக்கு ஃபேஷனே இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இது அவங்களுடைய என்ன விட்டா நான் இங்க எப்படி வருவான்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு என்ன லைட்டா தெரிஞ்ச அந்த சுவிட்சில் உட்காந்துருக்கான் பாருங்க தெரியும். எனக்கு வந்து ஆடியோ லான்ச் அப்போ டைரக்டர் வந்தார், ராஜமுருகன் இருக்குல்ல, குக்கு ஆடியோ லான்ச் பண்ணி சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நாளைக்கு ஆடியோ லான்ச் பேண்ட்டு கொஞ்சம் அப்படி சொன்னார், பேண்ட் மட்டும் போட்டுருங்க அந்த மாதிரி. ஏன்னா ஆடியோ லான்ச்சுலாம் உள்ளே விட மாட்டாங்க. தேட்டர் அந்த சத்யம் தேட்டர்லலாம் என்னை எப்பயுமே விட மாட்டாங்க, உள்ளேருந்து ஓடி வருவாங்க எல்லாரும், ஐயோ அவர் தான்டா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அங்கேருந்து அவங்க அண்ட் எனக்கு எது போட்டாலும் ஓகே, இதுவும் ஓகே அதுவும் ஓகே தான். அதனால நீங்க இதை பாக்குறீங்க, நாம எது கம்ஃபர்டபுளோ அது ஓகே தானே சார்? ஆமா, நம்ம பெர்ஃபார்மன்ஸும் பட் ஆன் ஸ்டேஜ் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். நான் ஆன் ஸ்டேஜ் அது எப்படி ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரி வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அது வேற, அது வந்து ஒரு ஒரு கிரேசியான ஒரு ஆக்டா இருக்கும். பட் யா எவ்ரிதிங் இஸ் ஹர் அண்ட் டீஸ் டிசிஷன். நான் அப்படியே விட்டுருவேன், நீங்களே பண்ணிக்கோங்க. எஸ், அடுத்ததான் எங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி போயிடும். ஸோ இதெல்லாம் நடக்க போகுது. அண்ட் இவங்களுக்குள்ள பயங்கரமான டேலண்ட் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை தாண்டியும் நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. தேங்க்ஸ் மைஸ்ட்ரோ ஃபார் கியூரேட்டிங் திஸ் செட். அண்ட் ஆஃப்ரோக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஃப்ரோவும் நிறைய கியூரேட் பண்ணாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாருமே டயஸ்போரா தமிழா இங்கே இருக்கிற சூப்பர். ஐ எம் வெரி வெரி ஆனர்ட். நீங்கள் வந்தது அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டு பி பார்ட் ஆஃப் தி ஷோ, தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஐ வாண்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் கான்சர்ட் ஐ வாண்ட் டு ப்ராபப்ளி ஜஸ்ட் டூ ஒன் பிக் கான்சர்ட் வித் ஆல் தி இண்டிபெண்டன்ட் ஆக்ட்ஸ். அண்ட் அதுவே ஒரு கான்சர்ட்டாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் என்னுடைய ரக்கிட்டா என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து we are closing a huge deal with one of the biggest labels in the world to purely support what you are seeing now on stage. இப்போ உட்காந்துருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு we are trying to create a system. And அது வச்சு நாங்கள் ஷோஸ் will be back to Wembley, will be back to all the major stadiums and all the big stadiums and all these concert venues are going to be filled with amazing arts and acts.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஓடி ஓடி போய் சொல்லுங்கள். டெஃபினெட்லி திஸ் வில் பி அ ஹிஸ்டாரிக்கல் நைட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது ஒரு ஆர்கானிக்காக ஜஸ்ட் மேக் ஷுர் தட் ஆர்டிஸ்ட் தட் யூ லைக் செல் டிக்கெட்ஸ் அண்ட் கம் டு கான்சர்ட்ஸ். அண்ட் நீங்கள் இங்கே வந்தது வந்து இட்ஸ் ஹியூஜ் ஆனர் ஃபார் மீ. நீங்கள் தான் போய் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் த fans and all the audiences who booked tickets for the show. I know it's இங்கே இருக்கிறது ஒரு big struggle, but still you found time and love to be part of the show. Thank you so much. And அவ்வளோதானே முடிச்சிடலாமா? ஆமாம், அதே போல் நிறைய எங்களோட ரேப்பர்ஸ் அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அஃப்கோர்ஸ் எங்களோட ஃப்ளூட்டிஸ்ட், அவர் பாடி அவர் வந்து ஆக்களோட ஜாம் பண்ணா அங்க வந்து எல்லாருமே மயங்கிடுவாங்க. அதே போல ப்ரீ ஆக்ட்ல எங்களோட ஒலிவியா கூட இங்க இருக்கிறாங்க, வீணை ஆக்ட் கொடுக்க போறாங்க, அவங்களும் இங்க இருக்கிறாங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஒலிவியா ஆல்சோ. சோ யா அண்ட் எல்லாருமே பிகாஸ் இதுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் இன்னும் சிங்கர்ஸ், டான்சர்ஸ், இதுல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் தங்களுக்குள்ளேயே ஒரு திறமையை வச்சுட்டு தான் அவங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ யா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே போல ஜூன் 20th வந்து ஷோ வந்து ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா எபிக் மங்கீஸ் ஆகட்டும் அப்பதான் கரெக்டா முடிக்க முடியும். ஏன்னா என்னோட ஷோ வந்து இட் இஸ் அ நான் ஸ்டாப் ஷோ. அந்த பாடல் உருவான தருணம்லாம் சொல்ல மாட்டோம், மாரல் சேஞ்ச் பேச மாட்டோம், ப்ரொமோட்டர் மேடைக்கு ஏற்ற மாட்டோம், மாலை போட மாட்டோம். ஓகே, பேச்சு பெருசாக இருக்காது. அண்ட் இட்ஸ் அ வெரி டைம், இட்ஸ் லைக் வாட்சிங் அ மூவி. நீங்கள் படத்தோட அதிகமாக செலவு பண்ணி வரீங்க, அதோட பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் இட் ஆன் டைம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல். வி ஆர் லைக் இட்ஸ் அ 3 hour ஷோ டு த டாட். ப்ராப்ளி ஒரு 5 to 10 seconds தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு ஸ்டார்ட் ஆன் டைம். அண்ட் அஃப்கோர்ஸ் கல்ச்சரலி இங்கே வந்து டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது வந்து எப்பயுமே நடக்குது. ஸோ ஐம் நாட் ஈவன் வரிட் அபவுட் இட். பட் தேங்க்ஸ் ஃபார் அது ஒரு இதுவாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. எஸ், எல்லாருமே வந்து அலாம் செட் பண்றோம், டைமுக்கு வரோம். எஸ், வணக்கம். இந்த நேரத்தில் நான் சனானாக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரியான நாட்களை வந்து உள்வாங்கணும்னு சொல்லிக்க வந்து அண்ணா முழு சப்போர்ட் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாடல்கள் ஹூஸ் மை கனிமான்னு சொல்லிட்டு முயன்ற அளவு வந்து திறமை உள்ள ஆக்களை வந்து முறை கொண்டு வர மட்டும் வந்து சனானா சரியான விஷயத்தை இருக்கிறார். ஸோ அதுக்காகவே நாங்க அவருக்கு ஒரு பிகஸ்ட் சந்தோஷ் நாராயணன் சார். And also one மொக்கையா இருந்துச்சு கேக்க. சார் இவ்வளவு பேசி அதே திருப்பி இந்த ஹெவியான சப்ஜெக்ட் எல்லாம் ChatGPT summarize this அந்த சார், ஹெவியான சப்ஜெக்ட் எல்லாம் பேசியாச்சு. ஜஸ்ட் அந்த ஹெட் மூவ்மெண்ட் மட்டும் சொல்லி லைட் ஆக்கி விட்டுருங்க சார். இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்க எல்லாரும். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி I want to thank 2 people. One is Vijay Sethupathi அண்ணா for graciously accepting. நான் வந்து இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே தலைவா ஃப்ளைட் புக் பண்ணிட்டுமா தலைவா அப்படின்னாரு. பயங்கர எனக்கு ரொம்ப ஹாப்பி. so hard to get him like this. அவர் வரமாட்டாரு. He has so much love for all of us and இந்த community வந்து செழிச்சு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. and thanks to him. and actor Siddharth who is part of the band now, அவரும் வந்து அந்த எந்த சாங்லாம் பண்ண போறான்னு கேட்டாரு. நம்ம வந்து நான் வரணுமான்லாம் அவர் கேட்கல, டைரெக்டாக சாங்குக்கு போனார். தேங்க்யூ சித்தார்த் அண்ட் விஜய் சேதுபதி ஃபார் graciously accepting this. and we are going to have an amazing night. and all and ஒரு விஷயம் நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். I'm recording Pradeep after 8 years on my song and I want to release it on stage நம்மளுடைய கான்சர்ட்ல. For me personally it's a huge moment and also for all the fans and எங்களோட combination we have a very special surprise for you. so வந்துருங்க. அப்படி தெரியுது சார். நீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இந்த ஷோவை வந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ, அவங்க வந்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளவு ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு செய்யறீங்க. தேங்க்யூ சோ மச் அகைன் and thank you so much to
எங்களோட மனோ ஃப்ரம் குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் லைக் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஈவெண்ட்ஸை லண்டன் ஆடியன்ஸுக்காக, லண்டன் கலைஞர்களுக்காக, லண்டன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு கலைஞரும் இதை வந்து தங்களோட ஷோவா பார்க்குற மாதிரி செய்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் இந்த ஸ்டேஜுக்கு பின்னால இவ்வளோ அழகாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற எபிக் மங்கீஸ் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தினேஷ் ஃப்ரம் குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் தினேஷ். இவ்வளோ நாளாக இதை கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் இதை வந்து அவ்வளோ வைரல் ஆக்கிட்டு வரீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியன்ஸ். உங்களால் முடிஞ்சவங்களுக்கு எல்லாரும் டைமுக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் அட்டகாசம் அவர்களும் பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.